இப்போ அடுத்த டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தோம்னா லெஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா லெஃப்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கேரக்டர்ஸ் ஒரு டெக்ஸ்ட்லயோ ஸ்ட்ரிங்லயோ அதால எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். இது வந்து இப்போ டெக்ஸ்ட் பியூரா டெக்ஸ்ட், நான் வந்து ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கிறேன். இந்த லெஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து எனக்கு வந்து 4 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த 4 கேரக்டர்ஸை வந்து இதை எடுக்கணும். ஓகேவா? எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்றோமோ அத்தனை கேரக்டர்ஸ் எடுக்கணும். அதான் லெஃப்டோட ஃபங்க்ஷன். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் அப்புறம் அடுத்து நேம் அப்படின்னு காலம்ஸ் வரும்போது சீரியல் நம்பரும் நேமும் சப்போஸ் சேர்ந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸா இருக்கும், அடுத்து வந்து நேமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? இப்போ இதுலயே எடுத்துக்கோங்களேன். 1, இதுல வந்து 2, இதுல வந்து 3, இதுல வந்து 4. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து நம்பர்ஸ், அதை தனியா பிரிக்கலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தனியா பிரிச்சிடலாம். இந்த நம்பர்ஸை வந்து தனியா பிரிச்சிடலாம். அடுத்த காலத்துல உங்களுக்கு வந்து மிச்சம் உள்ள கேரக்டர்ஸ் தேவைப்படுறது இல்லையா? அப்ப நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் அதான் ரைட்டுங்கிறது யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்கிறது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லென்னுங்கிறது இங்கதான் வந்து நிறைய யூஸ். லென்னுங்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு சப் டூலா யூஸ் ஆகும். இதெல்லாம் மெயின் டூல்ஸ். இதுக்கு சப் டூலா லென்னுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். லென் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த லென் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கேரக்டர்ஸ். நமக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்ப எல்லாத்துலயுமே வந்து ஒரு கேரக்டர் கம்மியா வந்தா போதும். ஆனா நமக்கு ரைட்ல இருந்து வரணும், லெஃப்ட்ல இருந்து வரக்கூடாது, ரைட்ல இருந்து வரணும். ஃப்ரம் த ரைட் இந்த கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரும். இதே இது வந்து அப்ப இது -1 போட்டோம்னா ரைட்ல இருந்து இந்த நம்பர்ஸை தவிர பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் தனியா நேம் தனியா பிரிச்சிட்டோம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் தனியா நேம் தனியா பிரிச்சிட்டோம். இதுக்குதான் வந்து இந்த லெஃப்ட் ரைட்டு லென் 3 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி 2 காலம் சேர்ந்து இருந்ததுன்னா இது மாதிரி 4 இருந்தா நம்ம மேனுவலா பிரிச்சிடலாம். பட் 400 இருந்ததுன்னா இது மாதிரி நம்ம பிரிச்சுன்னு உட்காந்துருக்க முடியாது. அப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் இருந்ததுன்னா நம்ம வந்து இதுல லெஃப்ட்ல வந்து 2 கொடுத்துட்டு லெஃப்ட்ல வந்து 10க்கு அப்புறம் 2 கொடுக்கணும். 9 வரைக்கும் 1 தான் வரும். 10க்கு அப்புறம் இதை 2க்கு மாத்திக்கணும். சப்போஸ் இதுல வந்து 10 இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா 1 தான் வரும். அப்ப 10ல இருந்து என்ன பண்ணணும்னா 99 வரைக்கும் 2 கேரக்டர் கொடுத்துக்கணும். அதே கான்செப்ட் தான். அப்ப இங்க வந்து 13 கேரக்டர்ஸ் இருக்கு, 2 போக நம்ம எடுக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா -2 எடுத்துக்கணும். இப்ப அது மாதிரி பிரிச்சிடலாம். இந்த மாதிரி 2 சீரியல் நம்பரும் பக்கத்து காலமும் சேர்ந்து இருக்கு, இல்ல ஏதோ 2 காலம் சேர்ந்து இருக்கு, அதை தனியா பிரிக்கணும் அப்படின்னா அது ஆனா என்ன ஒரு கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த காலத்துல உள்ள கேரக்டர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து க்ளோஸா இருக்கணும். அப்பதான் பண்ண முடியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து சிங்கிள் கேரக்டர் இருக்கும், இல்லைன்னா இது 10 to 99 பாத்தீங்கன்னா டபுள் கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா இது மாதிரி பிரிச்சுக்கலாம். சப்போஸ் இது வேற கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்க முடியாது. இதையும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இப்போ @gmail.com @gmail.com @yahoo.com இது 3 தனியா பிரிக்கணும் அப்படின்னா ரைட்ல இருந்து 10 கேரக்டர்ஸ் போட்டீங்கன்னா தனியா வந்துடும். அவ்வளவுதான். இது தனியா பிரிச்சுக்கலாம். அப்படி இதெல்லாம் gmail.comனு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் லிஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப யூஸ் இல்லையே, இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா எப்ப இது யூஸ் ஆகும் நமக்கு தெரியாது. எப்ப வேணா எது வேணா யூஸ் ஆகும். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான். இப்போ வந்து பாஸ்வேர்ட்ஸ் சிலது இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸ்ல இருக்கு. ஆனா வந்து கேரக்டர் ஸ்மால் தான் எப்பவுமே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அவன் ஸ்மால்னு மென்ஷன் வேற பண்ணியிருக்கான். இப்போ இதெல்லாம் ஸ்மால்ல மாத்தணும்னா நான் உட்காந்து திருப்பி டைப் பண்ணணும். ஸோ அப்ப அது இல்லாம பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லா கேரக்டரையுமே வந்து ஸ்மாலா மாத்திடும். அப்ப இது மாதிரி ஒரு 100 காலம் இருந்தா கூட நம்ம வந்து 1 செகண்ட்ல லோயர்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு ஸ்மாலா மாத்திக்கலாம். இதே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கு எல்லா பாஸ்வேர்டும் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு. ப்ராப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல ஃபுல் கேப்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலும் இதையே வந்து ஃபுல் கேப்ஸாவும் மாத்திக்கலாம். அதுக்கு வந்து அப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் எதுக்குன்னா நீங்க டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி டைப் பண்ண, அதாவது இந்த கேஸ்
சேஞ்ச் இன் கேஸுக்காக திருப்பி டைப் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த 3 ஃபங்க்ஷன். நம்ம லெஃப்ட்ல இருந்து லெட்டர்ஸ் எடுத்துன்னு வருது, ரைட்ல இருந்து லெட்டர்ஸ் எடுத்துன்னு வருது, லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்துட்டோம். நடுவுல இருந்து லெட்டர்ஸ் எடுக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து எந்த கேரக்டர்ல இருந்து எந்த கேரக்டர் வரைக்கும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நடுவுல இருந்து கூட கேரக்டர்ஸ் எடுத்து வந்துடும். ஸோ லெஃப்ட்லயும் உங்களுக்கு தேவையில்லை, ரைட்லயும் தேவையில்லை, நடுவில் உள்ள சில கேரக்டர்ஸ் மட்டும் வேணும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த 1993 இயர் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மிட்னு போட்டு எனக்கு வந்து என்னன்னா 5th கேரக்டர்ல இருந்து வேணும். ஸ்டார்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 4 கேரக்டர்ஸ் வேணும். பார்த்தீங்கன்னா 1993 வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து 6th இருந்து வேணும், அதே 4 கேரக்டர்ஸ் வேணும். அடுத்தது வந்து 7ல இருந்து எனக்கு 4 கேரக்டர்ஸ் வேணும். அப்போ இயர் 3 எனக்கு வந்துடும். அப்போ இந்த மிட்ங்கிற ஃபங்க்ஷனும் லெஃப்ட் ரைட்டோட சேர்த்துக்கலாம், நடுவுல இருந்து லெட்டர்ஸும் எடுத்து வரலாம். அப்ப நீங்க சம் அப் பண்ணோம்னா என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட், ரைட்டு, அப்புறம் லென்னு, அப்புறம் லோயர், அப்புறம் அப்பர், அப்புறம் ப்ராப்பர், அப்புறம் மிட், அப்புறம் ட்ரிம்னு ஒரு ஃபங்க்ஷன். இவ்வளவும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு. ஓகேவா?